இம்புட்டும் பத்தாதுன்னு மறுபடியும் ஒரு டீ கேக்குறான்ப்பா. இவனெல்லாம் செருப்பால அடிக்கணுமா இல்லையா? அப்போ என் காதல் கதை உனக்கெல்லாம் அவ்வளவு அலுப்பா இருக்கு இல்ல? அது இல்ல, அது பயங்கர எப்பா பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குன்னு சொல்ல வந்தப்பா. இன்னும் 10 டீய வாங்கி குடிச்சுட்டு இந்த கதையை மட்டும் இன்னைக்கு பூரா கேப்போம்டா. அவரை விடுனே, இந்த ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் அதுல ஒண்ணு விடாம தேடி பார்ப்போனே. அதுல கண்டிப்பா டீடைல் கிடைக்கணும் நமக்கு. இதெல்லாம் நடக்கிற காரியமாடா? நாங்க எல்லாரும் முக்கியமான விஷயம் பேசிட்டு இருக்கோம்ல, நீ என்ன நடுவுல நந்தி மாதிரி உட்கார்ந்துருக்க? நந்தி போட. என்ன ஒன்னதான்டா போட. அதான் சொல்றாருல, கிளம்பு, அடுத்த கிளம்பு. போ உட்காருங்க. டேய், அதுல கண்டுபிடிச்சிடலாமா? அண்ணே, இந்த புள்ளியா பாருண்ணே. டேய், ஒன்றை நான் போனை வச்சுக்கிட்டு என்கிட்டே லந்த கொடுக்குறேன். உனக்கு ஓசியில் வந்த போன் தானே, தூக்கி தப்பத்துல போட்டுறேன் பாத்துக்க. இன்னொரு வாட்டி ஏதாவது கிறுக்குத்தனம் பண்ண இந்த தெப்பத்திலே முக்கி சாகடிச்சிருவேன் ராஸ்கல். உன்னை கொல்ல போறேன் பாரு. பின்ன என்னடா, நண்பனை நம்புறதை விட்டுவிட்டு இப்படி இந்த நவீன நாகரிகத்தெல்லாம் நம்பலாமா? சொல்லுடா, சொல்லு. டேய் பவுனு, ஏற்கனவே கொலவெறியில இருக்கேன் பாத்துக்க. ஐய இருப்பா, அட ஒரு செகண்ட் அமைதியா தான் இருறேன். கார்த்தி, ஒரு காதல் கதைன்னு இருந்தா அதுல கதாநாயகிங்கிறவ கதாநாயகனோட தான் சேரணும். அதுதான் விதி. அதனால இந்த நவீன விஞ்ஞானத்தை எல்லாம் தூக்கி போட்டுவிட்டு, இதா இந்த சுப்பராஜ் பைய சும்மா தானே இருக்க, அவனை வண்டியில அள்ளி போட்டு போய் அவளை எங்க இறக்கி விட்டியோ அங்க போய் தேடு. இல்லப்பா, நம்ம ஊர்ல இருக்கிறதே 40 தெருவு 4000 வீடும் தான். ஏண்டா, ஒரு நாளைக்கு 4 தெருமணிக்கு நாய் மாதிரி அலைஞ்சிங்கன்னு வைங்களேன், 40 நாள்ல அந்த புள்ள சிட்டா கிடைச்சிட போகுது. டே சுப்பு, அன்னைக்கு அந்த புள்ளி இங்க தாண்டா இறக்கி விட்டேன். இறக்கி விட்டோன்னு நேரம் இந்த தெருக்குள்ள தான் போச்சு. அப்ப சூப்பர்ண்ணே, இங்க இருந்தே ஆரம்பிச்சிருவோம் தேட. இல்ல ஆனா நிப்பாட்னே, யார்ட்ட விசாரிச்சுட்டு போலாம். அப்படிங்கிற எவன் கிட்டடா கேக்குறது? சத்தமா கூப்பிடுறேன். ஒரு நிமிஷம் வாங்கண்ணே. அண்ணே, இங்க ராமசாமின்னு யாராவது இந்த ஏரியால இருக்காங்க? ராமசாமின்னு இங்க 3 பேர் இருக்காங்க. உங்களுக்கு எந்த ராமசாமி வேணும்? அவரை இந்த கோணக்கால் ராமசாமின்னு சொல்லுவாங்க. மஞ்சப்பூ தெருவுல ராமசாமின்னு ஒருத்தர் இருக்காரு. மேட்டுப்பட்டி சந்துல ஒரு ராமசாமி இருக்காரு. சரி, மேட்டுப்பட்டி சந்துல ஒருத்தர் சென்னையில செட்டில் ஆயிட்டாரு. பக்கத்து தெருவுல இந்த ராமசாமி அவர்தான். அண்ணே, கோணக்கால் ராமசாமி. ராமசாமின்னு யாரும் அப்படி இல்ல. அப்படியா? சரிண்ணே, நன்றிண்ணே. தேங்க்ஸ்ண்ணே. சரி, ஓகே, வரேன் தம்பி. டேய், முத மஞ்சப்புத்தூர்ல போய் பாப்போம், அப்புறமா மேட்டுப்பட்டி சந்துல போய் பாப்போம். சரியா? சரி, ஓகேண்ணே. டே சுப்பு, டீ சொல்றா. அண்ணே, 2 டீ போடுங்கண்ணே. போறேண்ணே. டே சுப்பு, எங்க தேடியுமே அகப்படலையாடா? அண்ணே, சில நல்ல விஷயங்கள்லாம் இறங்கி தேடினா தானே அகப்படும். அப்படிங்கிற? ஆமாண்ணே. ஒருவேளை இந்த பவுனு பையன் சொன்ன மாதிரி ஒரு 40 நாள் சல்லடை போட்டு தேடணுமோ? அந்த ஆள் ஏதாவது வவுத்தரத்துல சொல்லியிருப்பானே, அதெல்லாம் போட்டு மனசை போட்டு குழப்பிக்காதண்ணே.
எப்படியாவது நீ தேடி கண்டுபிடிக்கிறோண்ணே. ஆ? ஆமாண்ணே. அண்ணே, ம்? இந்த சந்துக்குள்ள போனா ஒரு 10 தெரு இருக்குண்ணே. இன்னைக்கே போய் தேடி அலசுறோம். வாண்ணே. அண்ணே டீ போட்டு வச்சு. அண்ணே, முக்கியமான வேலையா போயிட்டு இருக்கோம், வந்து குடிச்சுக்கிறோம். அட போட்டு வச்சு நீங்க போட்டு போறீங்க. டேய் சுப்பு, அண்ணே. நம்ம பால் கடைக்காரரு கோனார் இருக்காருல்ல, ஆமாண்ணே. அவர் வீட்டுக்கு பக்கத்துல ஒரு பிள்ளை வெளியூர்ல போய் படிச்சுட்டு வந்ததுன்னு சொன்னாங்க. உனக்கு ஏதாவது தெரியுமா? அண்ணே, அந்த பிள்ளை படிச்சு முடிச்சு வந்து 2 வருஷம் ஆச்சுண்ணே. அது இல்லாம 6 மாசத்துக்கு முன்னாடி லவ் பண்ணி ஓடி போயிருச்சுண்ணே. டேய், இந்த டீட்டெயிலாம் உனக்கு எப்படி தெரியும்? நானும் சில டீட்டெயிலாம் தெரிஞ்சு வச்சிருக்கேனே. நல்லா தெரிஞ்சு வச்ச. டேய் சுப்பு, அண்ணே. அன்னைக்கு அந்த பிள்ளையை இறக்கி விட்ட அந்த சந்துல இருந்து நேரா வந்தோம்னா ஆமாண்ணே. அடுத்ததா இந்த சந்து தான் வரும். டேய், இந்த பக்கம்லாம் ஃபுல்லா டெவலப் ஆயிருக்கேடா. ஆமாண்ணே. ம். ம். தினமும் உன் பங்கு காசு மட்டும் 1000க்கு மேல வருது. ஆனா ஒரு குவார்டர் கூட வாங்கி தர மாட்டேங்கிறீங்க. எதுக்கு என்கிட்டயே வாங்கி குடிச்சிட்டு தெருவை தாண்டி போனதும் அவன் கிடக்குறான் மாமா பையன்னு சொல்லி என்னையே தப்பா பேசுவான். தேவையா இதெல்லாம்? அப்ப நீ மாமா இல்லையா? அத நான் சொல்லலாம், நீ சொல்லக்கூடாது. நீ சொல்லக்கூடாது, நான் மட்டும்தான் சொல்லுவேன். என்ன இன்னைக்கு ஒருத்தனையும் காணோம்? ஆம்புட்டு பயலும் தான் குடும்பம் தான் பொண்டாட்டின்னு திருந்திட்டாங்களோ? ஆ? அதுவும் அங்க பாரு 2 பேர் வர்றாங்க. ஆ? தெருவே காலியா இருக்க. நிஜமாவே இந்த தெரு நம்ம ஊர்ல தான் இருக்கா? அதானே, நானும் இந்த பக்கம் வந்ததே இல்ல, புதுசா இருக்குல்ல. ஆமாண்ணே. வணக்கம், எப்படி இருக்கீங்க? வீட்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க? டேய், யாரா அவன்? ரொம்ப பழகுன மாதிரியே பேசுறேன். ஆ? ஆ? உனக்கு அவனை தெரியாம இருக்கலாம், அவனுக்கு உனக்கு தெரியுமே. உன் பெருமை உனக்கே தெரியலண்ணே. ம்? ம். வணக்கண்ணே. வணக்கண்ணே. அண்ணன் உங்களுக்கு தெரியும் போல இருக்கு. தெரியாம எப்படி? திருவிதாங்கூர் ராஜ பரம்பரைய பத்தி தெரியாதவங்க யாரு இருக்காங்க? திருவாங்கூர் பரம்பரை. பரம்பரையா? டேய், என்னடா? அண்ணே, ஏதோ தெரிஞ்ச மாதிரி பேசினா தானே நானும். அதெல்லாம் ஒரு மண்ணு வேணா, முதல் லட்சுமி அட்ரஸ் கேளு. என்ன அட்ரஸ் தம்பி? கோணக்கால் ராமசாமி இருக்காருல்ல? ஆமா, இருக்காக. ஆ. டேய், சின்னடா ஒரு டைப் ஆமாங்கறீங்க. நான் பாத்துக்கிறேன். அவன் மக லட்சுமி கூட வெளியூர்ல படிச்சுட்டு வந்திருக்கேன். வெளியூர்ல? ஆமா, வெளியூர்லாம் போய் தொழில் படிச்சுட்டு வந்திருக்கு. அண்ணா, ஆமாண்ணே, அந்த லா பாயிண்ட் லட்சுமி தான். அவங்க வீடு எங்க இருக்குன்னு தெரியுமாண்ணே? லா பாயிண்ட் இருக்கா இல்லையான்னு தெரியாது, ஆனா லட்சுமி இருக்கா. அது இல்லண்ணே. சும்மா இருண்ணே. ஒரு பெரிய மனுஷன் எவ்வளவு விவரமா அட்ரஸ் சொல்றாப்புல, அவர்கிட்ட போயிட்டு சும்மா அது இல்ல இது இல்லன்ட்டு. ஆ. ஆ. அண்ணே, நாங்க அந்த லட்சுமி தானே பார்க்க வந்தோம். ரொம்ப இம்பார்ட்டன்டான மேட்டர்னே. அண்ணன் உடனே பார்த்துட்டு உடனே கிளம்பணும். முக்கியமான மேட்டர்னே. அவ்வளவுதானே, என் கூட வாங்க, நான் காட்டுறேன். வாங்க. டேய் சுப்பு, அட்ரஸ் கிடைச்சிருச்சுடா. வாண்ணே. வாங்க வாங்க வாங்க. வாங்க, உள்ள வாங்க, ஒன்னும் தயங்காதீங்க. உள்ள வாங்க, ரொம்ப உள்ள நன்றி. போங்க. நான் பாத்துக்கிறேன். லட்சுமி, போங்க, வேகமா போங்க. எப்படி எல்லாம் பொது சேவை செய்ய வேண்டியதா இருக்கு. நல்ல பார்ட்டி. இந்த சைடு வாண்ணே. முரட்டு பயல்களா இருக்கானுங்க. ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் அனுப்பி இருக்கணும். ஆமா ஆமா. அப்பா. இங்க வாண்ணே, இந்த சைடு வாண்ணே. ஏய், உருன்னு சொல்றா. ஏய், வேடி உருன்னு. கை உரு. ஏய், கனவு தரடா. ஐயோ, வாண்ணே 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 வாண்ணே. ராஜா, ராஜா, என்னாச்சு ராஜா, அதுக்குள்ள வந்துட்ட? என் சர்வீஸ்ல இம்புட்டு வேகமான ஆம்பளைய இப்பதான் ஏன் பாக்குறேன். போடா நீயும். காசு கொடுறா, காசு கொடுறா. டேய், என்னைய போறான். காசு கொடுத்துட்டு போட.
பாக்க வாடா, காப்பாத்துனே. டேய் சூப்பர் டேய் வேட்டி விடுறா பெரிய ஆயில் கம்பெனி ஓனர் டேய் சூப்பர் வராங்க டேய் காசு டேய், வாடா. ஏமாத்திட்டு போறானுங்களே காசு கொடுக்காம போறானுங்க புடிடா போட்ட சொன்னா அவ்வளவுதான் நிலைமை. டேய் சீக்கிரம் வாடா யாரோ பாத்துட்டு போறாங்கடா வாடா வா வா ஊரை கூட்டிட்டு இருக்கானே, ஓடி இருந்தா நிக்காத. டேய் சீக்கிரம் வாடா நல்ல வேலை மாட்ட தெரிஞ்சோ சீக்கிரம் வா டேய் சீக்கிரம் வாடா ஐயோ பாய் வேற பார்த்தாரானே. சீக்கிரம் போனேன் டேய் ஐயோ மானமே போச்சு. மாட்டாம உட்காரு. ஏன் போன் எடுக்க மாட்டேங்கிறான்? அம்மா போன் எடுக்கலைன்னா நான் முக்கியமான வேலையில இருப்பேன்னு தெரியாதா சும்மா சும்மா கால் பண்ணிட்டே இருக்க கார்த்தி, இன்னைக்கு என்ன கிழமைன்னு மறந்துட்டியா? என்ன கிழமை ஞாயிற்றுக்கிழமை தானே 2வது ஞாயிற்றுக்கிழமைடா. ஐயோ மறந்தே போயிட்டானே சரிம்மா 10 நிமிஷத்துல நான் வீட்டுக்கு வரேன் நீ ரெடியா இரு ஆ, டேய் சூப்பர் ஏறா சக்தி உன்னை பார்க்க உங்க அம்மா வந்திருக்குப்பா வா அம்மா ம். ம் அம்மா பாத்தியா நீயும் 14 வருஷமா மாசம் தவறாம மனு போட்டுட்டு இருக்க உன்னால உங்க அண்ணனை பார்க்க முடிஞ்சா ஒரே ஒரு பொய் எப்படி ஆளை கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டிச்சு பாரு ஏய் சதிகாரி ஏற்கனவே ஒரு பொய்ய சொல்லி நீ உள்ள தள்ளிட்ட இப்ப எங்க அம்மா பேரை சொல்லி நீ ஏமாத்துறியா நீ அந்த அப்பாவிய கொல்லாம இருந்திருந்தா நான் கூண்டலேறி சாட்சி சொல்லியிருந்திருக்க மாட்டேன்னு. அப்பாவியா யாரு அப்பாவி ஏய் கையும் களவுமா பணத்தோட புடிபட்டு இருக்காண்டி புடிச்சவன் நானு நீ கொல்லாம விட்டுருக்கலாமே. எங்க அண்ணன் நீதிமான்னு இந்த ஊர் உலகத்துக்கே தெரிஞ்சிருக்கும். உன்னோட முன்கோ எல்லா உண்மையும் புதைச்சு
பொண்ணையும் உள்ள வச்சிருச்சுன்னு. ஏய், நீ செஞ்ச பாவத்தை நியாயப்படுத்துறியா? விட மாட்டேன்டி. என்ன என்ன செய்வீங்க ஆ? மாம்ச ஏதோ அவசரப்பட்டு தப்பு பண்ணிட்டீங்க. அதை மறந்து மன்னிச்சு உன்னை பார்க்கலான்னு தேடி வந்த நல்லதா 4 வார்த்தை பேசுவிய. அதை விட்டுட்டு ஏன் இப்படி கோய்க்கிறீங்க? டேய் கார்த்தி, அரைஞ்சு விடுவேன், பேசாம இருடா. அண்ணே, உன் மருமவன் தானே, உன்ன மாதிரியே பாசமும் கோவமும் அதிகம் அண்ணே. பதினஞ்சு வருஷமா உருவேத்தி வச்ச பகைய பாசத்தை காட்டி சாட்சி போடலாம கூட்டு வந்தியா? ஜெயலட்சுமி, உன் மகனை கண்காணாத இடத்துக்கு அனுப்பிச்சு வச்சிரு. நான் வெளியே வந்தேனா எப்ப எப்படி யார கொன்னு ஆட்டத்த ஆரம்பிப்பேன்னு தெரியாது. முத பழி நீயாவும் இருக்கலாம், உன் மகனாவும் இருக்கலாம். சொப்பா, ஐயோ பயந்துட்டேன் மாம்சு, நிஜமாவே பயந்துட்டேன். இன்னைக்கு நைட்டு பூரா எனக்கு தூக்கமே வராது. வயசான காலத்துல அதுக்கு தகுந்த மாதிரி வார்த்தையை விடுவிய, அதை விட்டுட்டு தாட்டு புட்டுன்னு தவிக்கிட்டு கிடக்குற. கார்த்தி, வெளியே போடா, போ வெளியில. மா, எனக்கும் என் அண்ணனுக்கும் நடுவுல என் புருஷனே வர முடியாது. நீ எதுக்குடா உள்ள வர? வெளியில போடா, போ, வெளியில போய் நில்லு. சொல்றேன்ல, போடா, போ. என்னது? சாப்பாடுன்னு கறி குழம்பு. கொத்தமல்லி புதினாலாம் அரைச்சு ஊத்திருப்பிய. அண்ணே, இதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்காண்ணே? எனக்கு தெரியும், எனக்கு தெரியும். எங்க அண்ணனுக்கு என் மேல இருக்கிற கோவம் எல்லாம் சும்மா, அது மத்தவங்க பார்வைக்கு. உள்ளுக்குள்ள அந்த பாசம் இப்பவும் அப்படியேதான் இருக்குன்னு எனக்கு தெரியும். தாயா, அண்ணனம்மா, என் நம்பிக்கை வீண் போகல தாயே, என் நம்பிக்கை வீண் போகல. உனக்கு தான் சமைச்சு கொண்டு வந்தேன், என்னன்னு சாப்பிடுன்னு. எதுக்கு? உன் கையால விஷம் கலந்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு சாக சொல்றியா? அண்ணே, தெரியுண்டி, மாசம் தவறாம பாசத்தோட என்னை பார்க்க வந்தது இதுக்கு தானே. அதனாலதான் இத்தனை நாளா நான் உன்னை பார்க்கவே வரமாட்டேன்ட்டேன். இன்னைக்கு எங்க அம்மா பேரை சொல்லி நீ ஏமாத்திட்டேல. என்னன்னு ஏன் இப்படி பேசுற? நான் தூக்கி வளர்த்த பொண்ணுன்னு நான் போய் உனக்கு விஷம் வைப்பேனா? ஏன் செய்ய மாட்டேன்? அன்னைக்கு ஒன்னும் அறியாத மாதிரி கோர்ட்ல ஏறின்னு சொன்னியே, என்னையும் என் குடும்பத்தையும் கோர்ட்டு தான் காப்பாத்தணும்னு, அந்த ஒத்த வார்த்தை. அதுதான் வருஷ கணக்கா நீங்க உட்கார வச்சிருக்கு. உன்னை மன்னிக்கவே மாட்டேன். அண்ணே, அன்னைக்கு நான் இருந்த நிலைமை வேற. இனிமே நீ என்னைய பார்க்க வராத. உனக்கோ உன் குடும்பத்துக்கோ உசுறு பிச்சை கேட்டு என்கிட்ட வராத. ஓடிப்போ, ஓடிப்போ, ஓடி.
வாட போலாம். என்ன சொன்ன அந்த ஆளு? வண்டி எடுறா. இரு வர. டேய் எங்கடா போற? வண்டி எடு. இருக்கிறவன் பூரா உன்னை சாடி பேசிட்டு இருப்பாங்க, நான் பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா? எதுக்குமா இவங்க மேல எல்லாம் பாசத்தை காட்டுற? எல்லாம் என் தலை விதி. போலாம் வா. சொன்னா எதுவும் கேட்க மாட்டேன். வா. டேய் ஹெல்மெட் போடு. உங்ககிட்ட சோகத்துல அதை மட்டும் மறக்காத. ஹெல்மெட் போடு.